அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 19/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 118 மற்றும் 119. அத்தியாயம் 9 தஃப்சீர். தபூக்கு போரில் கலந்து கொள்ள தவறிய 3 முஸ்லிம்களை பற்றி குறிப்பிடுகின்றான் அல்லாஹ். காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், முராரா பின் ரபீஉ ரலியல்லாஹு அவர்கள், ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அவர்கள் ஆகிய அம்மூவரும் வசதி வாய்ப்பு இருந்தும் போரில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மற்றவர்களைப் போன்று சாக்குப்போக்குகள் சொல்லி தப்பிக்க விரும்பாத அவர்கள் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக காத்திருந்தனர். இறுதியில் அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: தபூக் போரை தவிர அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எந்த போரிலும் ஒருபோதும் நான் கலந்து கொள்ள தவறியதில்லை. தவிரவும் நான் பத்ரு போரிலும் கலந்து கொள்ளவில்லை தான். ஆயினும் பத்ரு போரில் கலந்து கொள்ளாத எவரையும் அல்லாஹ் கண்டிக்கவில்லை. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் குறைஷியரின் வணிக குழுவை வழிமறிக்க நாடியே பத்ரு போருக்கு போனார்கள். போன இடத்தில் போர் செய்யும் திட்டம் எதுவும் இல்லாமலேயே முஸ்லிம்களையும் எதிரிகளையும் அல்லாஹ் பத்ரு காலத்தில் சந்திக்க செய்துவிட்டான். அன்சாரிகளான நாங்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருப்போம் என்று நபி அவர்களிடம் உறுதிமொழி அளித்த அகபா உடன்படிக்கை இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நானும் இருந்தேன். இதற்கு பதிலாக பத்ரு போரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என நான் விரும்பியதில்லை. அல் அகபா உறுதிமொழியை விட பத்ரு போர் மக்களிடையே பெரிதாக பேசப்பட்ட பிரபலமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரியே. தபூக் போரில் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொள்ளாதது குறித்த என் செய்திகள் சில பின்வருமாறு. தபூக் போரில் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொள்ள தவறிய போது எனக்கு இருந்த உடல் பலமும் பொருளாதார வசதியும் என் வாழ்நாளில் வேறெப்போதும் எனக்கு இருந்ததில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதற்கு முன் ஒரே நேரத்தில் 2 ஊர்தி ஒட்டகங்கள் ஒருபோதும் என்னிடம் இருந்ததில்லை. ஆனால் அந்த போரின் போது ஒரே நேரத்தில் 2 ஒட்டகங்களை நான் வைத்திருந்தேன். பெரும்பாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் அறப்போருக்கு செல்ல நாடும்போது வேறெதற்காகவோ செல்வதை போன்று இரு பொருள்படும்படி பேசி அதை மறைத்து விடுவார்கள். இந்நிலையில் தபூக் போருக்கு புறப்பட வேண்டிய தருணம் வந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கோடை காலத்தில் அந்த போருக்கு புறப்படவிருந்தார்கள். தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் வனப்பகுதிகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது பற்றி வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டார்கள். அப்போதுதான் முஸ்லிம்கள் தம் எதிரிகளை சந்திப்பதற்கு தேவையான ஆயத்தங்களை செய்து கொள்ள முடியும் என்பதே இதற்கு காரணம். அது மட்டுமின்றி தாம் திட்டமிட்டுள்ள இலக்கு இன்னதுதான், தபூக்கு தான் என்றும் மக்களுக்கு தெரிவித்தும் விட்டார்கள். அதையடுத்து முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பெரும் எண்ணிக்கையில் கூடினர். அவர்கள் அனைவரின் பெயர்களையும் பதிவு செய்வது கடினம். போருக்கு செல்லாமல் தலைமறைவாக இருந்துவிடலாம் என்று கருதும் ஒருவரை பற்றி அல்லாஹ் அறிவித்தால் தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளம் தெரிவது அரிது என்ற நிலையே அப்போது இருந்தது. அந்த அளவுக்கு படையினரின் எண்ணிக்கை மிகுந்திருந்தது. பேரிச்சம் பழங்கள் பழுத்து மர நிழல்கள் அடர்ந்திருந்த அறுவடை காலமான வெப்பம் மிகுந்த வெயில் காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு செல்ல ஆயத்தமானார்கள். அதற்கு செல்ல நானும் ஆசைப்பட்டேன்.
இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.